நம்ம என்ன பார்க்க போங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா ரெக்ரூட்மெண்ட் ஜாப்புங்க. யாரெல்லாம் நீங்கள் டிகிரி முடிச்சு விட்டு வீட்டில் நீங்கள் பேங்கிங் வேலைவாய்ப்பு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கான 4000 காலிடத்துக்கான பேங்க் ஆஃப் பரோடா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயிலும் நம்ம கிளியராக 1 by 1 பார்க்கணும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் உடனே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலும் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ரெண்டிஸ் காலியிடத்துக்கான உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 4000 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 1 year ஜாப்னு தாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதனை தொடர்ந்து உங்களுக்கு அதில் நீங்கள் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சில பேரை பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வயசு இருக்கணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 28 வயசு கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 28 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. SC ST இவங்களுக்கு 5 yearsம், OBC கேட்டகரி 3 yearsம், PWD கேட்டகரி 10 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்புக்காக கொடுத்துருப்பாங்க. அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்புனா செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படுங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி ஸ்டேட், உங்களுக்கு தமிழ்நாடுனா நம்ம தமிழ் சம்மந்தப்பட்ட உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக வேலைவாய்ப்பு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஸ் அவேர்னஸுக்கு 25 கொஸ்டின் 25 மார்க்கு, குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் 25 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் 25 கொஸ்டின் 25 மார்க்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் 25 கொஸ்டின் 25 மார்க். டோட்டலாக 100 கொஸ்டின் 100 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும். மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 minutes இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. 40% மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி இங்கிலீஷில் தான் இந்த எக்ஸாமினேஷன் டெஸ்ட் நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஸ்டிபெண்டன்ட் மந்த்லி எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 பெர் மந்த் உங்களுக்கு ஸ்டிபெண்டன்ட் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ரூரல் செமி அர்பன் பிரான்ச் போஸ்ட்டுக்கு 12,000 பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்காக இந்த வேலைவாய்ப்பு நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபீஸுக்கான இது பார்த்தீங்கன்னா PWD கேண்டிடேட்ஸுக்கு 400 ரூபாயும், SC ST SC கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் 600 ரூபாயும், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அதாவது அதர் கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 ரூபாயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக அதாவது கட்டணமாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் மெஜாரிட்டி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அதாவது எப்படி இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/3/2025 மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.